ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் சோமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேல் மாவு ரொம்ப கிறிஸ்பாக உள்ள சூப்பராக பூரணம் வச்சு சூப்பராக எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தீபாவளினாலே எல்லோரு வீடுங்கள்லேயும் அதிரசம், முறுக்கு, சோமாஸுன்றது கண்டிப்பாக செய்வாங்க. இந்த சோமாஸ் ரெசிபியை இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கூட சோமாஸ் அச்சு இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றது தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இப்போ டீடைல் ரெசிபியை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்வீட்னஸ் வந்து மேல் மாவுலேயும் இருக்கணும், அதுக்காக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவா வந்து 2 டேபிள் ஸ்பூன், சுகர் வந்து 1 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நமக்கு மாவு வந்து இந்த பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த நெய் வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோன்னு நமக்கு தெரிய வரும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சோம்னா, அழுத்தி பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். உதுத்து விட்டோம்னா அழகாக உதுந்து போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ பிகினர்ஸ்க்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம எந்த கப்பில் வந்து மைதா மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி இதுக்கு கரெக்டாக தேவைப்படும். அதனால் 1 கப்பு தண்ணி அந்த கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாவை நல்ல தளர்வாக பிசைஞ்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நமக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல தளர்வாக இருக்கக்கூடாது மாவு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மாவை பிசையும் பொழுது நல்லா 5லிருந்து 6 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் இது ஊற தான் மைதா மாவுன்றதுனால நமக்கு வந்து சோமாஸ் வந்து கிறிஸ்பாக வரும். மேல் மாவு நல்லா கிறிஸ்பாக வரும். நமக்கு வந்து இல்லைன்னா சவுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஆனோடனே சோமாஸ் வந்து சவுக்குன்னு ஆகிடும். எடுத்தோடனே கிறிஸ்பாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா கிறிஸ்பாக இருக்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஊறுறதுமே இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா இதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அதே சமயத்தில் இறுக்கமாகவும் இருக்கணும். தளர்வாக வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? எனக்கு வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி 1 கப்பு தண்ணி கரெக்டாக தேவைப்பட்டுச்சு. அந்த கப்பில் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி வந்து நின்றுச்சு உங்களுக்கு. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி நீங்கள் மாவை பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி 5லிருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஈர துணி போட்டு மூடி ஒரு 1லிருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஊற வச்சது 1 மணி நேரம் தான். இந்த டைமில் நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வாணலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நிறைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. அதாவது இது தோராயமாக வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கசகசா வந்து டக்குன்னு வந்து கருகிடும். கசகசா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதே 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் வந்து 2மே சேர்த்து தான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கசகசா விருப்பப்படலைன்னா ரவாவாக சேர்த்துக்கலாம். அதுவுமே நீங்கள் 50 கிராம் அளவுக்கு ஏதோ உங்களுக்கு கசகசா வேணும்னா 50 கிராம் கசகசா, இல்லைன்னா ரவை வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது டேபிள் ஸ்பூனில் பார்த்தா 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து நான் வந்து இது கூட ரவையும் சேர்க்கறதுனால இதை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1.5 டீஸ்பூன் ரவை. நான் இன்னைக்கு சேர்த்து செய்கிறது நான் முன்னமே சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து அதை தனியாக நீங்கள் ஏதோ ஒன்றை சேர்க்கணுன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரவையோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனுக்கு கசகசாவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த வாசம் வரணும், அவ்வளோதான். ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்துறாதீங்க. எடுத்து இது தனியாக ஒரு ஓரத்தில் பிளேட்டில் வச்சுடுங்க. இதுக்கப்புறம் அதே வாணல்லே நம்ம வந்து பொட்டுக்கடலையை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை, அதாவது தோராயமாக 150 கிராம் இருக்கும். அதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து இதுவும் வந்து செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வறுத்தது தான் நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த வறுப்பட்டு அந்த வாசம் வந்தால் போதும். இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1.5 மூடி தேங்காய் துருவி
வச்சுருக்கேன். அதாவது அந்த ப்ரௌன் பகுதியெல்லாம் வராமல், நார் இதெல்லாம் இல்லாமல் நல்லா வெள்ளையாக தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. அதாவது பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி போதும். நல்ல பெரிய சைஸ் தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி போதும். என்னோடது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான், அதனால் வந்து நான் 1.5 மூடி எனக்கு கரெக்டாக தேவைப்பட்டுச்சு. கப்பு அளவுகள்னால் நம்மளுக்கு இந்த 1 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் போதும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பு அளவுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் இருந்தால் போதும். இது எதுக்கு நம்ம வறுக்கிறோம்னா, நாள்பட்டு இந்த சோமாஸை வச்சுக்கும் பொழுது அது வந்து நமக்கு வீணாகாமல் இருக்கும். லைட்டாக வறுத்து அந்த ஈரப்பதம் அந்த தேங்காயில் போயிடணும். அப்படி தேங்காய் வந்து பொல பொலன்னு ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே வாணல்லையே திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நான் வந்து முந்திரி பருப்பை நல்லா பொடியாக ஒடிச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம், வேறு ஏதாவது பாதாம் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் திராட்சை சேர்க்கல, முந்திரி பருப்பை மட்டும் நல்லா உடச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ இந்த முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்து எப்படி பூரணம் ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டேன். இப்போ அந்த வறுத்த தேங்காவை இதில் சேர்த்துருங்க. தேங்காய் வந்து நமக்கு வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம வறுத்ததோடய நம்ம சேர்த்துடலாம். மற்ற பொருட்களை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கசகசா ரவா, அதையும் வந்து இப்போ நம்ம மிக்சியில் ஒரு ஓட்ட போகிறோம். கூடவே இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம். தூளாக இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கசகசா அரைக்கும் பொழுது கூட நீங்கள் அதில் ஏலக்காவை சேர்த்து ஓட்டிக்கலாம். இப்போ நான் ஏலக்காவை வந்து தூளாக இருந்ததுனால அதில் சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் கசகசா ரவாயும் சேர்த்துட்டு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எல்லாமே அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுவே சரியான ஸ்வீட்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம அரைக்க போகிறத வந்து பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அப்படியே மைய அரைச்சிடாதீங்க, பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இதில் கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ அடுத்து வந்து பொட்டுக்கடலையை நம்ம அதே மாதிரி அரைச்சிட்டு வரலாம். வறுத்த பொட்டுக்கடலையை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும், ஃபுல்லாக மைய பவுடராக அரைச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒரு ஓட்டி பாதி இதில் நான் சேர்த்துக்கிறேன், மீதியை வந்து நான் மைய பவுடராக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதியாக அரைச்சி மேல் மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். திருப்பி அதே மிக்சி ஜாரில் மீதி இருந்ததை கொஞ்சம் நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இருந்தால் தான் நம்ம சோமாஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு நல்லா இருக்கும். இப்போ மீதியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி இதை ஒன்றும் பாதியாக எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாமே ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டோம்னா நமக்கு இந்த பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடும். பூரணம் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் டப்பாவில் கூட போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி சோமாஸை லேட்டாக கூட இன்னும் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு, நம்ம சோமாஸ் எப்படி திரட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு உருண்டைகளை நான் திரட்டி வச்சுருக்கேன். திரட்டி வச்ச உருண்டையை நல்லா நம்ம சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி நல்லா வந்து விரிச்சிக்கலாம். திரட்டி இந்த மாதிரி என்கிட்ட சோமாஸ் அச்சு இல்லை, இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு கொடுத்த அச்சு தான் இருக்குது. அதை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து இந்த அச்சு இல்லாமையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த அச்சில் நல்லா நெய்யை தடவிட்டு இப்போ நம்ம திரட்டினது வந்து கொஞ்சம் மெலிசாக திரட்டிக்கோங்க, ரொம்ப மொத்தமாக திரட்டாதீங்க. அதில் வச்சு நம்ம பூரணத்தை இந்த மாதிரி உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ இதை சுற்றி நல்லா வந்து நம்ம தண்ணி தடவணும். இல்லைனா மைதா மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த பசை மாதிரி இதில் தடவணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டிக்கிட்டு எண்ணெயில் போடும் பொழுது சோமாஸ் வந்து பிரிஞ்சு அந்த பூரணம்லாம் வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சுற்றி தண்ணி வந்து நம்ம தடவி விடுறோம். விட்டுட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவை எடுத்துருங்க. சுற்றி இந்த மாதிரி இருக்கும். அந்த மாவுகளை எடுத்துட்டு இப்படி விரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு சோமாசு சூப்பராக இருக்கும். இந்த அச்சில் செய்யும் பொழுது இப்படி வரும். இதை வந்து நம்ம ஒரு விதமாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு விதம் எப்படின்றத நான் வந்து அச்சு இல்லாமல் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி அந்த மாவை திரட்டிக்கோங்க. அதே மாதிரி மெலிசா நல்லா திரட்டிக்கோங்க. இன்னொரு இது கூட இருக்கும், ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதை வச்சு கூட இப்படியே இது பண்ணுவாங்க. அந்த ஒரு இதுவும் இருக்குது. அது கடைகளில் கிடைச்சா அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு கரண்டி மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த திரட்டிட்டு அதில் பூரணத்தை வச்சுட்டு அதே மாதிரி அந்த தண்ணியை சுற்றி தடவி விடுங்க. பசைக்கு தடவிட்டு இப்போ அப்படியே ஒட்டிட்டு நம்ம வந்து இதை எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம்.
என்ன சோமாசு செய்யும் பொழுது 2 பேர் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரே ஆள் செய்கிறதுனா இது எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு பொறுமையாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த கொழுக்கட்டைக்கு அழுத்தி விடுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டுட்டு கொழுக்கட்டைக்கு மடிக்கிற மாதிரி கூட நீங்கள் அப்படியே ஓரங்களை மடித்து விடலாம். அதுவும் ஒரு விதம் சூப்பராக வரும் நல்லா. நான் வந்து இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஃபோக் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்றதுல, அந்த ஃபோக்கை வச்சு நான் வந்து இந்த மாதிரி அப்படியே அழுத்தி விடுறேன். அப்போ அந்த ஒரு டிசைனாக அது வந்துடும். இதுதான் ஒரு மெத்தடு. இந்த மாதிரியும் நம்ம சோமாசை செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கிற சூடில் இருக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் சோமாஸ் வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக மேலே வந்து நல்லா முறுமுறுன்னு வந்து உள்ளேயும் வெந்து வரும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, எண்ணெயையும் ரொம்ப காய வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக போட்டு எடுக்கணும் சோமாஸு. அந்த மாதிரி பொறுமையாக போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சோமாஸ் வந்து கிறிஸ்பாக நல்லா முறுமுறுன்னு வரும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அளவுகளையும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் பூரணம் வந்து உங்களுக்கு மீந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் கூட மாவு பிசைஞ்சு சோமாஸு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான கிறிஸ்பான முறுமுறுன்னு சோமாஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு பார்த்துடலாம். இதே மாதிரி வேற ஒரு வெரைட்டியான பலகாரத்தோட சீக்கிரமே சந்திக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. சீக்கிரமே இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.